ரசம் நம்ம சாப்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிற இந்த ரசத்துக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு. சாதத்தில் போட்டு சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே உள்ளங்கையை குவிச்சு 2 கரண்டி ரசத்தை எடுத்து கையில் ஊற்றி அப்படியே உருன்னு குடிக்கிறவங்கள பார்க்குறோம். ரச வடை சாப்பிட்றோம். ஜலதோஷம் முடிச்சிருக்கா உடனே மிளகு சீரகத்தை உடச்சி போட்டு தூக்கலா வச்சு 1 டம்ளர் ரசத்தை குடிக்கிறோம். இப்படியெல்லாம் ரசம் நம்ம யூஸ் பண்ணுறோமே. இட்லியில் ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களா? ஒரு வாட்டி இட்லியில் போட்டு ஊற்றி சாப்பிட்டு அடித்து பாருங்க, எப்படி இருக்குங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. 4 இட்லி சாம்பாரோ சட்னியோ தொட்டு சாப்பிட்றதுக்கு 5 நிமிஷம் ஆனிச்சுன்னா 2 நிமிஷம் போதுங்க 4 இட்லி ரச இட்லி சாப்பிட்றதுக்கு. அவள் அப்படியே கரைஞ்சி வாய்க்குள்ள போகிறத நீங்களே உணர்வீங்க. இதை தட்டிலையோ இலையிலையோ வச்சு சாப்பிடக்கூடாது. குழி கிண்ணத்தில் ஒரு 4 இட்லியை வச்சு மேலே குடங்குடமா ரசத்தை ஊற்றி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு வாய்க்கும் கைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு எடுத்து இப்படியே போட்டு வாயில் வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு உள்ற போகுங்க. இது சாம்பார் மாதிரி ஒட்டி இருக்காது, ஆனால் இட்லியில் ஊறி இருக்கும். அப்படியே கரைஞ்சி போகிறத நீங்களே உணர்வீங்க. அப்படி தான் இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு. அப்படியே சொட்ட ரசம் சொட்ட அள்ளி வச்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. ஒரு வாட்டி ரச இட்லியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக மறந்துடாதீங்க, ரச இட்லியை ட்ரை பண்ணுங்க. நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோ அருமையான ரச இட்லி. யூ மஸ்ட் ட்ரை இட். தேங்க்யூ.